நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் ஊருக்கு போறேன். என்னால தானே உன் லைஃப் இப்படி ஆச்சு. நீ அடுத்த வருஷமாவது காலேஜ்ல சேர்ந்து நல்லா படிக்கணும். ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் என்ன பேசுவேன் சந்தியா? நீ என் கூடவே இருந்திருந்தா கேட்பேன். அத்தை ஒரு நிமிஷம் பாத்துங்க. யார் அது? ஹலோ அண்ணே, நான் பிரபு பேசுறேனே. என்ன பிரபு, புது நம்பரா இருக்கு? என் செல்ல தண்ணியில விழுந்துருச்சுனே. அதான். அண்ணா எங்கடா இருக்கீங்க? ஹாஸ்பிடல்ல இருக்கேன். ஹாஸ்பிடல்லையா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, டெலிவரிக்காக ஒய்ஃப் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கேன். இல்லண்ணே, உங்களை பார்க்கணும். கொஞ்சம் அர்ஜென்ட். அப்ப 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு, நானும் வந்துடுறேன். சரிண்ணே. ஓகே பிரபு. ஓகேண்ணே. ஏண்டா பிரபு, இது சரியா வருமா? இத்தனை நாள் என்ன தேடி வராத சந்தியா இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்கு. கண்டிப்பா சந்தியாக்கு என் மேல லவ் இருக்கு. அண்ணே, நாளைக்கு நீங்க 1 மணி ட்ரிப்ல வரும்போது நான் குறுக்க விழுற மாதிரி விழுந்துடுறேன். நீங்க கரெக்டா பிரேக் பிடிச்சு நிறுத்திடுங்க. அதை பார்த்து சந்தியா பயத்துல என்ன லவ் பண்றேன்னு சொல்லிடும். சந்தியா, நீ மட்டும் என்ன லவ் பண்ணனா 1 மணி பஸ்ல விழுந்து செத்துருவேன்னு இந்த லெட்டர்ல எழுதிருக்கேன். இதை சந்தியாவோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து சந்தியா கிட்ட கொடுக்க சொல்லிடுவேன். அதனால நாளைக்கு கண்டிப்பா சந்தியா வரும், என்ன லவ் பண்றேன்னு சொல்லிடும். நீங்க மட்டும் கரெக்டா பிரேக் பிடிச்சிருங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை பிரபு, நான் சரியா பண்ணிடுவேன். ஆனா அண்ணே, டவுட் படாதீங்கண்ணே. சரின்னு சொல்லுங்கண்ணே. சரி பிரபு. இதை சந்தியா கிட்ட கொடுத்துருங்களேன். எதுக்கு? இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நேற்று சந்தியா என்ன வந்து பார்த்தாங்க, என்கிட்ட பேசினாங்க. மே கமிங் சார்? எக்ஸாம் கூட சீக்கிரமா வர மாட்டியா? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போ. ஹலோ தம்பி, எங்க இருக்கீங்க ஐயா? அத்தா, என்னாச்சு? குழந்தைக்கு தலை திரும்பிருச்சாம். ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணுங்கிறாங்க. ஐயோ, அப்புறம் நீங்க கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க தம்பி. நீங்க சீக்கிரம் வாங்க. எங்க இருக்கீங்க ஐயா? நான் வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். ஒய்ஃபுக்கு ஆபரேஷன் சார், இப்பதான் ஃபோன் வந்துச்சு சார். பர்மிஷன் வேணும் சார். என்ன நம்பர் வண்டியா? 16 சார். ஐயோ, ஆள் இல்லையா? அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டியா அந்த சிங்கள? சார், நான் போய் கையெழுத்து போட்டா சார் ஆபரேஷன் பண்ணுவாங்க. என்னையா உன்னோட? மெதுவா போப்பா, ஒன்னாக.
டிராபிக் ஜாம் ஆயிருக்குண்ணே. ஆக்சிடென்டா. வேற வண்டி பாத்துக்கோ. ஆக்சிடென்ட்டா? சார் 16 ரூட்டுக்கு யார் சார் ஸ்பேர் டிரைவர் போயிருக்கா? முருகன் சார் அவர் ஃபோன் நம்பர் வேணும் அவன் சார். நம்பர்லாம் இங்க இல்லையா? சார் ரொம்ப அர்ஜென்ட் சார். உன் ஆளு பழனி தரையா கண்டக்டரா போயிருக்கான், அவனுக்கு போன் அடி. ஆமால்ல? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னமா இது? அது வந்து சந்தியா என்ன பேப்பர் இது? சந்தியாக்கு அவ என்னமா சந்தியா ஃப்ரெண்ட்ன்ட்டு? விட்டு தானே இது? பிரபு கொடுத்தது. என்னமா விளையாடுறீங்களா? முதல்ல பிரிமா இதை. சந்தியா, நான் உன்னை லவ் பண்றேன். இதை நீ கேட்கறது முதல் தடவை இல்லை. ஆனா நான் உன்கிட்ட சொல்றது இதான் கடைசி தடவை. இனிமே உன்னை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு நான் இருப்பேனான்னு தெரியல. எவ்வளவோ அழுதும் கெஞ்சியும் என் லவ்வை நீ புரிஞ்சுக்கல. ஒருவேளை நான் செத்தாதான் என் லவ்வை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அதான் நீ நானும் ரெகுலரா போற அந்த 1 o'clock பஸ்ல விழுந்து செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு என் மேல லவ் இருந்தா மட்டும் வா, இல்லைன்னா விட்டுரு சந்தியா, நான் செத்துறேன். என்னாச்சு? எங்க பாரு? எங்கப்பா போன? குடுப்பா. இருமா. எதுக்கு பண்ணங்கறானே? ஒரு ஒருத்தரா கொடுங்க. ஓ இது வேற அடி. இருங்கப்பா. இருங்க. ஹலோ. டிரைவர்ட்ட சொல்லு. இருப்பா. போன டிரைவர்ட்ட கொடுப்பா. அப்படியே காசு. எங்க போன? காலேஜ் ஸ்டாப் எது இருக்கா? எப்ப யாரும் இல்லையா? ஓ ரைட். ஹலோ. யோ சீக்கிரம் வேகமா போயா. யாரியா வண்டி ஓட்டுற நேரத்துல?
அப்பா வந்துட்டு பிரபு பிரபு நான் பாத்துக்கிறேன்டா கண்ணை திறந்து பாருடா ஐயோ பார்க்க மாட்டேங்கிறேனே பிரபு அப்பா பாருடா என் புள்ள என்ன பார்க்க சொல்றீ ஐயோ அம்மா ஏன்